நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினர் முன்னாள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர், அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீசன் இணைந்திருக்கிறார்கள். அவரோடு உரையாடும். சார் வணக்கம். சார் வணக்கம். இல்லை, என்ன மனநிலையில் இவங்க இருக்காங்க சார்? அதாவது நம்ம முகத்தை காட்டியே நாளைக்கு சிஎம் ஆகிட முடியும் அப்படிங்கிற ஒரு நினப்பில் மட்டும்தான் விஜய் வந்து வேலை செய்கிறாரு. இல்லைங்க, அது ஏன்னா இந்த கூட்டம் என்பது விஜயோட முகத்தை பார்க்குற ஒரு கூட்டம் தான். இந்த கூட்டம் விஜய் அரசியல் பேசாட்டியும் இந்த கூட்டம் வரும். விஜய்ங்கிற ஒரு நடிகரை பார்க்க வந்த கூட்டம். நான் அதையும் சேர்த்து சொல்றேன். இதெல்லாம் ஓட்டா மாறாதா? இல்ல மாறும். நான் அடிச்சு சொல்றேன், இந்த ஓட்டு எல்லாமே ஓட்ஸா மாறும். விஜய் பார்க்க வந்த கூட்டம் ஓட்டாலாம் மாறும். ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்க அண்ணனுக்காக 8 மணி நேரம் நிக்கிறவங்கிறவன் ஓட்டு போறதுலாம் அவனுக்கு ஓட்டோட வேல்யூலாம் பெருசாலாம் கிடையாது. நான் ஓட்டு போறேன், நான் விசிலுக்கு தான் ஓட்டு போடுவேன். அதனால எந்த மாற்றமே கிடையாது. அவங்களுக்கு முகம் என்ற ஒன்று போதும். விஜய் என்ன ஐடியாஸ் கொடுக்க போறார், விஜய் என்ன முன்வைக்க போறார், விஜயோட மேனிஃபெஸ்டோ என்ன, விஜயோட கேண்டிடேட்ஸ் யார், எதுவுமே அவனுக்கு தேவையில்லை அந்த கூட்டம். ஆனால் இந்த கூட்டத்துடைய வாக்குகள் உங்களுக்கு டெபாசிட் வாங்கி கொடுக்குமா? டெபாசிட் வாங்கி கொடுக்காது. ஜெயிக்க வைக்கிறதெல்லாம் அடுத்தது, உங்களை எதிர்கட்சி ஆக்குறதெல்லாம் அடுத்தது. டெபாசிட் வாங்கி கொடுக்காது. ஏன்னா இந்த பர்சன்டேஜ்ங்கிறது ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ். ஓவரால் பாப்புலேஷன்ல ஓவரால் ஓட்டிங் பாப்புலேஷன் வந்து ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ். விஜய் இப்போ சொல்லுங்க, டிவிக்கே டிஎம்கே டிவிக்கே உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல போதும். அது எவ்வளவு பேர் நிற்கிறாங்க? அவ்வளோதான். இல்லை, அங்கே எவ்வளோ பேர் நிற்கிறாங்க? 5000 நீ 5000 QR கோடு கொடுத்து 5000 QR கோடு இல்லாமல் 50,000 கூட நான் கூடுதல் கவுண்டே உங்களுக்கு கொடுக்குறேன். பொதுக்கூட்டங்களில் விஜயோட கூட்டங்களில் 50,000 பேர் நின்ட்டாங்க. டெபாசிட் வாங்க முடியாது. ஏன்னா எல்லா ஊர்ல இருந்து ஆள் வந்திருக்கான். கரூர்ல இருந்து மட்டுமா வந்திருக்கான்? நீங்க வந்து பரவலா வந்திருப்பான். எல்லா தொகுதிங்க. நீங்க ஒண்ணு இல்ல, கரூர்ல 27,000 பேர், 6 தொகுதியா பெறீங்க. தொகுதிக்கு 6,000 பேரா? அவ்வளவுதானே. அந்த 6,000 பேருமே ஓட்டு போடட்டும். நான் சொல்றேன், எனக்கு எந்த பிரச்சனையும் 6,000 பேர் ஓட்டு போடட்டும். டெபாசிட் வாங்க முடியாது. போல் ஆகிற 1/6 ஆஃப் ஓட்ஸ்ல நீங்க எப்படி பண்ணுவீங்க? பண்ண முடியாதுல்ல. அப்ப அந்த விஷயம் விஜய்க்கு புரியல. சுத்தி இருக்கிற என்ன சொல்றாங்க, இந்த கூட்டத்தை காமிச்சு, இந்த டோன் ஷாட்ஸை காமிச்சு, சார் நமக்கு தான் சார் எல்லாம் இருக்கு, 160 ஜெயிச்சிட்டோம் சார், நம்ம 160 ஜெயிச்சிட்டோம் சார். சிம்பிளா கேட்கிறேன், 160 ஜெயிச்சிட்டீங்கல்ல, நீங்க எதுக்கு யாரை கூட்டணி கூப்பிட்டுட்டே இருக்கீங்க? காங்கிரஸ் வா, பிசிகே வா, அதிமுக வா, எதுக்காக கூட்டணிக்கு ஆள் பிடிச்சிட்டே இருக்கீங்க? முதல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா யாரும் எனக்கு வேணாம்ப்பா, வந்தா வாங்க, வந்தாட்டி எனக்கு பிரச்சனை இல்லை, வந்தாலும் பிரச்சனை, வராட்டி பிரச்சனை இல்லை. விஜய் இந்த ஸ்டாண்டை என்னைக்கோ எடுத்திருக்கணும். விக்ராணி மாநாட்டில் நான் எல்லோரையும் எதிர்த்து அரசியல் கட்சி துவங்கி இருக்கின்றேன். எனக்கு திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் எதுவுமே எனக்கு கிடையாது. நான் வந்து மக்களுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லியிருந்தாருன்னா விஜய் பெருசாக எலிவேட் ஆயிருப்பார். அதிமுக விட்டுட்டு அவர் பேசும்போதே அதிமுக போறதுக்கு பிளான் போட்டாரு. அதுக்கு முன்னாடி என்ன நரேட்டிவ்? இவர் சீமான் கூட பேசிட்டு இருக்காரு. அண்ணனா தம்பியான அவர் கேட்கறது கூட பேசினது உண்மைதான். அது உடையுது. அதிமுக என்டிஏக்கு போறாங்க, அது உடையுது. அதற்கு பிறகு வந்து விசிக அம்பேத்கர் அந்த விழாவில், அதுக்கு பிறகு அடுத்து காங்கிரஸ் முடிஞ்சு அடுத்து என்டிஏ முடிஞ்சு அடுத்தது சசிகலா, ராமதாஸ் எல்லாமே வந்துருச்சு. இது இனிமேல் எதுதான் வரணும்? எல்லா கட்சிகளும் வந்துட்டாங்க. இவரை பற்றிய நம்பிக்கை இல்லாம தான் இந்த கட்சிகள்லாம் வந்து ஒன்றும் நம்பிக்கை இல்லைங்க. இப்போ நமக்கு இப்போ விஜயோட கட்சியை சேர்ந்தவர்கள் அவருக்கு 40% சொல்லி சொல்லலாம், வீட்டுக்கு ஒரு ஓட்டுன்னு சொல்லி சொல்லலாம். ஆனா கட்சி நடத்துற தினகரன் எனக்கு தெரியும்ல, விஜய் ஜெயிப்பார மாட்டாரா? அவரோட அசஸ்மெண்ட் ஒன்று இருக்குல்ல, அவர் பார்த்துருக்காரு. அப்ப அவர் என்ன யோசிப்பாரு, விஜய் பயன்படுத்தி நம்ம இந்தியாவுக்கு எப்படி செட்டில் ஆனா யோசிப்பாரு தவிர, க்ரௌட் புல்லர் அது வந்து பேசி செட்டில் ஆகிடுவோமே தவிர விஜய், ஏன்னா விஜய் ஜெயிப்பார்னு நம்பிக்கை இருந்தா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா சொல்லியிருப்பாரு. அமமுகக்கு இன்னைக்கு 11 சீட்டு தானே கொடுத்துருக்காங்க. விஜய் கூட போய் 70 சீட்டு வாங்கிருக்கலாமே. ஆமா, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு வேற கொடுக்குறாரு அவரு. எனக்கு டெப்யூட்டி சிஎம் கொடுக்கணும் கூட தினகரன் கேட்டிருக்கலாம், கேட்டா கொடுத்துருப்பாங்கல்ல. அப்ப தினகரனுக்கு தெரியும் ஜெயிக்க போற கட்சி கிடையாது, பெர்சன்டேஜா அதை வாங்குவாங்க, அவ்வளவுதான். அதனால அவங்க எல்லாரும் பயன்படுத்திக்கலாம் சொல்லி பயன்படுத்திக்கிட்டாங்களே தவிர இந்த எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் தெரியும் விஜய் ஒரு க்ரௌட் புல்லர். விஜய் வாங்குற வாக்கு சதவீதம் என்னங்கிறத பார்க்க ஆர்வமா இருக்காங்க, எல்லாமே எக்ஸைட்டடா இருக்காங்க. அது முதலமைச்சர் ஸ்டாலின்ல இருந்து கடைசியில சின்ன கட்சி முதற்கொண்டு எவ்வளவுதான் வாங்குறாரு பார்க்கலாம் எக்ஸைட்டடா இருக்காங்க. ஆனா அது மிகப்பெரிய ஒரு அரசியல் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி விடுமான்னு கேட்டால் ஏற்படுத்தாது. விஜய் வந்து பெரிய ஸ்பாயிலரா இருப்பார். ஸ்பாயில் பண்ற ஓட்ஸ் வந்து திமுக பண்றாரா அதிமுக பண்றாராங்கிறது நம்ம ரிசல்ட்ஸ்ல பார்க்கலாம். பட் என்னுடைய அசஸ்மெண்ட் நிறைய வந்து அதிமுக வாக்களை பிரிக்கிறான்னு சொல்லி சொல்றாங்க. ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகளை விட அதிமுக கோர் ஓட்டை அவர் எடுக்கிறாரு. ஸோ அதெல்லாம் நம்ம ரிசல்ட்ஸ் பேர் தான் பார்க்கலாம். உண்மையா பொய்யா, எந்த தியரி சரி தப்புங்கிறது அப்பதான் பார்க்கணும். இதுல இன்னைக்கு வந்து அவசரமாக வந்து வேட்பாளர்கள் எல்லாம் அழைச்சிருக்கிறாரு. ஆமா, வேட்பாளர்களை கூப்பிட்டு வந்து ஒரு போட்டோ எடுத்துட்டு நீங்க போங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாக தகவல் வருது. இந்த போட்டோ வச்சுட்டே நீங்க வந்து உங்களுடைய தொகுதிகளில் வந்து வாக்குகளை சேகரிங்க அப்படிங்கிறது தான் அவருடைய அறிவுறுத்தலாக இருக்க போகிறது அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாயிருக்கு. அப்போ வந்து இவர் எலெக்ஷன் கேம்பெயினுக்கே போக மாட்டாரா? மக்களை சந்திக்கிறதுக்காக போக மாட்டாரா? ஃபோட்டோ எடுத்துட்டேன் போதும், இதை வச்சு நீங்கள் ஓட்டு வாங்கிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரா? போக மாட்டார்.
நான் ரொம்ப நாள் சொல்கிறேன், போக மாட்டார். அவர் போகிறதுக்கு விருப்பம் இல்லை. ஒரு 4-5 பாயிண்ட்டில் போய் பேசிட்டு வந்துடுவார். பாயிண்ட்டை கோயம்புத்தூர் ஒரு பாயிண்ட், திருநெல்வேலியில் ஒரு பாயிண்ட், இங்கே மதுரையில் ஒரு பாயிண்ட், திருச்சியில் ஒரு பாயிண்ட், சென்னையில் ஒரு பாயிண்ட். இப்படி பாயிண்டில் பேசும்போது அந்த சுற்றி இருக்கிற வேட்பாளர்களை எல்லாத்தையும் வண்டியில் ஏற்றி எல்லாரும் வணக்கம் வைங்கப்பான்னு வணக்கம். ஒரு 16 பேர் 20 பேர் ஏறு, வண்டியில் ஏறு. அந்த அவர் இவர் கோபிச்செட்டிப்பாளையம், இவர் ஈரோடு கிழக்கு, இவர் ஈரோடு மேற்கு, இவர் அந்தியூர், இப்படி சொல்லிட்டு வந்துடுவார். அவ்வளோதான். அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர, ஏன்னா இதெல்லாம் தெரிந்த காரணத்தினால தான் நீங்கள் சேலம் கூட்டத்தில் பார்த்துருக்கலாம். வேக வேகமாக வந்து அருண்ராஜ் வந்து அவர் கூட ஒரு ஏதோ ஒரு கிண்ணம் கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டார். ஏன்னா அருண்ராஜுக்கு தெரியும் இனிமேல் விஜய் வர போகிறது கிடையாது. சேலம் பார்த்திபன் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறார். ஒரு வேல் சாட்டை கொடுத்தாரா, சாட்டை கொடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஏன்னா இனிமேல் வரப்போகிறது கிடையாது. இந்த ஃபோட்டோ தான் நம்ம கேம்பெயினை பயன்படுத்தணும். ஸோ இவங்க எல்லாருக்குமே இந்த வேலூரில் போகிறாங்கன்னா வேலூரோட நிர்வாகி ஏன் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்கன்னா இது வரப்போகிறது கிடையாது. ஈரோடு மாவட்டத்தில் செங்கோட்டைனா மற்றவர்கள் ஃபோட்டோ எடுத்துட்டாங்கன்னா இன்னும் வரப்போறதுன்னு தெரியும். அது அவரே உறுதிப்படுத்துகிற 2 இடம் உறுதிப்படுத்துகிறார். எல்லாரும் சொல்கிறாங்க விஜய் வீட்டை விட்டு வெளியே வா, வீட்டை விட்டு வெளியே வா, இந்த விஜயும் தேர்தல் அன்று வெளியே வருவார்கள் அப்படிங்கிற அர்த்தம் என்னன்னா நான் வெளியே வரமாட்டேன், ஒரு வீட்டில் இருக்க முடியும், வரமாட்டேன். 2வது ஒரு இடம் உறுதிப்படுத்துறாரு. நீங்க என்ன ஜெயிக்க வச்சா நான் உங்க வீட்டுக்கு வருவேன். எப்படி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு பாருங்க. ஜெயிக்க வச்சதுக்கு அப்புறம் நீ வீட்டுக்கு வந்து என்ன பண்ண போற, சவுர் சாப்பிட போற போறியா, எதுக்கு வரணும், முன்னாடி வாப்பா அப்படின்னு மக்கள் கேட்கறாங்க. ஆனா நீ ஜெயிக்க வச்சா நான் வருவேன், அப்போ நான் கேம்பெயின் நான் வரமாட்டேன் அப்படிங்கிறது விஜயோடைய. விஜய் வந்துங்க ஜனநாயகன் படத்தை மழை போல நம்பிட்டு இருந்தார். ஆக்சுவலி ஒரு 10 தேர்தல் பிரச்சாரம் செய்யாத விஷயங்களை ஜனநாயகன் பண்ணும் நம்பினார். பண்ணிருக்கலாம். ஏன்னா அது வந்து பகவந்த் கேசரி பார்த்தவங்களுக்கு தெரியும். அது கிட்டத்தட்ட பெண்களை வந்து கவரக்கூடிய ஒரு படம். குறிப்பாக விஜய் ரசிகர்களை அண்ணாவை பார்த்தாலும் சித்தப்பாவை பார்த்து ரொம்ப கதறி அழுகக்கூடிய படமாக அவங்களுக்கு இருக்கும். பெருசா நம்பினார். அன்பார்ச்சுனேட்லி அது இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகலை. ஸோ அது ஒரு பெரிய அவருக்கு டவுன் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் இதெல்லாம் கவர் பண்ற அளவுக்கு ஒரு 10 பிரச்சாரம் 20 பிரச்சாரம் போக முடியும். ஆனால் விஜய்க்கு அந்த பிளானிங்லாம் கிடையாது. நம்ம ஏன் போகணும்? மேபி கடைசியா அந்த சர்க்கார் படத்தில் ஒரு வீடியோ போட்ட மாதிரி ஒரு வீடியோ போட்டு கூட முடிக்கலாம். என்ன அவருக்கு அன்னைக்கு சொல்லணும், சார் சர்க்கார் படத்தில் தேர்தல் அன்னைக்கு பண்ணீங்க, மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்ல அது பண்ண முடியாது, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டுருங்க சார், வேணா யாராவது அறிவுறுத்தலாம், அப்படியா 2 நாளைக்கு முன்னாடி போட்டணுமான்னு சொல்லி விஜய் வேணா போடலாம். அதை தாண்டி ரொம்ப பாயிண்டடா ரொம்ப குறைவான இடங்களுக்கு தான் விஜய் செல்வார். விஜய் ஆதவர்ஜுனா சொல்கின்ற கதைகள் மாதிரி தினம் தினம் மக்களோட இருப்பதோ தினம் தினம் வீதிகள் இருப்பதுங்கிறது வாய்ப்பே கிடையாது. அந்த விருப்பம் அவருக்கே இல்லை. விருப்பம் இல்லை, சுத்தமா இல்லை. சுத்தி இருக்கிறவங்க கூட அதை அறிவுறுத்தமா இல்லைங்க விஜய் சுத்தமா இல்லை. விஜய் அதாவதுங்க, நீங்க நான் சொல்றேன் இல்லையா, நான் ஜான் பத்தி நான் விமர்சனம் வைக்கலாம், புஷியை பத்தி விமர்சனம் வைக்கலாம், எல்லாவற்றையும் தாண்டி விஜய்ங்கிற மனிதர் அரசியலில் என்ன செய்ய விரும்புகிறார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் எதுக்கு அரசியல் வச்சு தோக்கினேன், அவரே சொல்ல கேரியர் உச்சத்தை விட்டுட்டு வந்தேன் ஒரு கதை சொல்றீங்களா, எதுக்காக விட்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு விஜய் தான் பதில் சொல்லணும். ஆமா நான் முழு நேரமா, நான் அவரே சொன்னார் மதுரை நான் முழு நேரம் அரசியல், எனக்கு ஒரு வேலையே இல்லைன்னாரு. வேலையே இல்லாத விஜய், திருப்பரங்குன்ற விஜய், திருமங்கலம் விஜய், திருப்பரங்குன்ற பத்தி பேசவே இல்லை. நீ களத்துல வந்து போராட்டம்லாம் வேணாங்க, நீ மலைக்கு மேலே ஏறாமையோ மலைக்கு கீழே நின்னுங்கிறது ஒரு அரசியல், நீங்க அதெல்லாம் கூட செய்ய வேண்டாம். வாயை திறந்து பேச மாட்டேங்கிறியே. அதே மதுரையில கவின் ஆணவ படுகொலை நடந்துச்சு அந்த சவுத்துல, அதுக்கும் நீங்க பேசல. அப்ப விஜய் யாருக்காக நிற்கிறார்? இல்லை இதுன்னா அப்படி பேசினா குறிப்பிட்ட ஜாதியினுடைய வாக்குகள் கிடைக்காது அப்படிங்கிற. அப்போ நீங்க வந்து இவங்கெல்லாம் ஏமாத்துறாங்கன்னு ஒரு மாற்றுன்னு சொல்லி வர்றீங்கல்ல, அப்ப நீங்களே ஏமாத்துக்காரர் தானே ஆகுறீங்க. அதே அரசியல தான் நானும் செய்ய போறேன். மக்கள் விஜய் மட்டும் இல்லைங்க, புதிதா வரவிட என்ன எதிர்பார்க்கிறாங்க, பா இவங்க எல்லாம் ஏமாத்துறாங்கப்பா, நீங்க ஏமாத்தாம எனக்கு வந்து நல்லபடியா வச்சிருப்பா, அதானே குறைந்தபட்சம் எதிர்பார்க்கிறாங்க. அதே வேலை செய்ய நான் வந்திருக்கேன்னா அது எதுக்கு நீ வந்து சொல்லப்போனா அதை விட மோசமா இது வந்து பேயினா அது பிசாசா இருக்கு, அவ்வளவுதான். விஜய் ஏதாவது ஒரு இடத்தில் ஓகே இந்த கட்சியில ரொம்ப நேர்மையா நடந்துக்கிட்டாங்க, எந்த பதவிகளுக்கும் காசு வாங்கல, எந்த எம்எல்ஏ சீட்ஸும் காசு வாங்கல, காசு வாங்குறாங்க, இதுக்கு காசு வாங்குறாங்க, ரொம்ப கரெக்டா அரசியல் பேசுறாங்க, எல்லா பிரச்சனையும் ஸ்டாண்ட் எடுத்தாங்க, இல்ல மக்களுக்காக பல போராட்டங்களை நடத்திட்டாங்க, போராடாத இடமே கிடையாது, எல்லா இஷ்யூஸ்க்கும் போராடிட்டாங்க. விஜய் இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையில் போராடுறது ஒரே ஒரு போராட்டம், அஜித்குமாரோடைய மரணத்திற்காக மட்டுமே போராடினாங்க. 3 நிமிஷம் போராட்டம், அதை தாண்டி போராட்டத்துக்கு வரவே இல்லை. ஆனால் எஸ்ஐஆருக்கு போராடினாங்க, விஜய் வரல. விஜய் வெளியே வந்து ஒரே ஒரு போராட்டம் தான், அஜித்குமாரோடைய 3 நிமிட போராட்டத்துக்கு மட்டும்தான் விஜய் வந்தார். எஸ்ஐஆருக்கு இவங்க போராட்டாங்க, எஸ்ஐஆர் மட்டும் இல்ல கட்சியாக 2 நிமிடம் போராட்டம் பண்ணிருக்காங்க, அதை நான் அதை சேர்த்துனே சொல்றேன். ஆனா விஜயாக என்ன செய்தார்? அந்த எஸ்ஐஆர் போராட்டத்துல கூட எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்துறது தேர்தல் ஆணையம், மத்திய அரசாங்கம், அவங்களை எதிர்த்து எங்கேயுமே எந்த மாவட்டத்திலையுமே பேசல. அதற்கு காரணம் என்ன? அதாங்க எல்லாமே இந்த கரூர் ஸ்டாம்பீடுக்கு பிறகு நடக்குது இல்லையா. நீங்க ரொம்ப அதாவது சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிடுங்க, டாப்ல இருந்து போயிடும். பாஜக குறித்து பேச வேண்டும். இப்போ நான் வந்து கட்சியில் இருக்கும்போது தேர்தல் ஆணையத்தில் ரெஜிஸ்டார் வரைக்கும் பாஜக குறித்து பேசாதீங்க பிரதர், ரெஜிஸ்டர் ஆன பிறகு திமுக குறித்து பேசாதீங்க பிரதர், நம்ம கொஞ்சம் இவால்வ் ஆகிக்குவோம், அது வரைக்கும் பேசாதீங்க பிரதர். ஒவ்வொரு இடத்துல ஸ்டாண்ட் எடுப்பாங்க. விக்கிரவாண்டி மாநாடு முடிஞ்சா அதிமுக குறித்து பேசாதீங்க பிரதர், அதிமுக நம்ம கூட வர மாதிரி இருக்காங்க,
அதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கொடுத்து விமர்சிக்க அப்படி ஒரு நிலைப்பாடு இருந்தது. ஜானோட நிலைப்பாடு இதுதான் கட்சி நிலைப்பாடு எனக்கு தெரியாது. எனக்கு பாஸ் ஜான் சொல்றதை நான் கேட்க முடியும். நான் இது விஜய் சாருக்கு தெரியுமா சார் கேட்க முடியாது அவர்கிட்ட. அதாவது நீ பெரியவன் அடான்னு கேட்பாங்க. அதனால சரி ஓகே அப்படியா சரிப்பா ஓகே நீ சொல்லிட்டீங்களா எடுத்துட்டு போவோம் விடு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்ப நான் கேட்டேன். அதிமுக கரப்ஷன் பத்தி என்ன கேள்வி வரும், நான் கரப்ஷன் பத்தி பேசுவேன். ஓகேன்னு கேட்டா பேசுங்க பிரதர்னாரு. நான் பேசினேன். அதிமுக கரப்ஷன் பத்தி இந்த கட்சியில அதிமுக கரப்ஷன் பத்தி பேசுற ஒரே ஆள் நான் மட்டும் தான் இருப்பேன். அதானி ஊழல் குறித்து பாருங்க பேசியே இருக்க மாட்டாங்க. நல்லா பாருங்க அதானி ஊழல் குறித்து பேசியிருக்க மாட்டாங்க. எனக்கு தெரியாது, காரணம் தெரியாது. ஜானுக்கும் அதானிக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரியான சில நிலைப்பாடுகள் அப்பப்போ சொல்லுவாங்க, இல்லை செய்யாதீங்க பேசாதீங்க. நான் சொன்னேன் இல்லையா, சிபிஐ குறித்து பேசாதீங்க, சிபிஎஃப்சி குறித்து பேசாதீங்க, திருப்பரங்குன்றம் பேசாதீங்க, கவின் ஆணவ விடுதலை பேசாதீங்க, இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துடும். இப்போ இந்த நேரத்தில் எனக்கு எதுவுமே பேசாதீங்க. பாருங்க தேர்தல் உச்சமாக போயிட்டு இருக்கு. நீங்க கரெக்டாக பாருங்களேன், தேர்தல் தேதி அறிவிக்கிறது கொஞ்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் விஜயோடைய கட்சியிலிருந்து தாவேக சார்பாக அதிகாரப்பூர்வ செய்தித்தரப்படி யாராவது ஏதாவது டிபேட் வராங்களா? ஆதரவாளர் வராங்க, அவங்க சம்பந்தம் ஏதாவது பேசுறாங்க, அவங்களுக்கு புரிதலும் இல்லை எதுவுமே இல்லை. அதிகாரப்பூர்வமாக தேர்தல் நேரத்தில் பாருங்க 30 நாள் இருக்குங்க. பாண்டிச்சேரியில் வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சிட்டீங்க, ஒரு டிபேட் நடக்குதுங்க, நீங்களே பேட்டி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ 30 பேர் பற்றி வரலாறு சொல்லுங்க. ஐயா கட்சியில் போக்கூடாது சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீ இப்போ எதுக்கு தான் இருக்க? செய்தி தொடர்பாளர்களுக்கும் கொள்கை பரப்புச்சாருக்கும் வேலை என்னங்க? நீ சேனல்ல உட்காந்து பேசு, நீ வீதியில போய் பேசு. இந்த நேரத்துக்கெல்லாம் நீங்க இன்னைக்கு சாயந்தரம்லாம் நீங்க பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கணுமா? ஆரம்பிச்சிருக்க கூடாது நிச்சயமா. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, இன்னைக்கு வேட்புமனு முடிய போற 3 மணி நேரத்துக்கு முன்னாடி எங்களுடன் கூட்டணியில் நேமம் மக்கள் கழகம் விவரிச்சதுன்னு ஒரு ட்வீட் போட்டு உட்காந்துருக்கீங்க. பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே எல்லாம் லேட்டாக தாங்க நடக்கும், எல்லா கட்சியுமே அப்படிதான் இருக்கிறாங்க. ஆனா கூட்டணியில் ஒருத்தர் சேர்க்கிறதே வேட்புமனு தாக்கல் முடிய போற 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சேர்க்கிறாங்கன்னா எவ்வளவு எப்படிப்பட்ட கட்சியா இருக்காங்க பாருங்க. 2 தொகுதி நாங்கள் விட்டு கொடுக்குறோம். நீங்க பாண்டிச்சேரி சொன்னோன்னா எனக்கு நினைவுக்கு வருது, ஏற்கனவே பாஜகவில் இருந்த அங்க பாண்டிச்சேரி சாமிநாதன் வந்து வேட்பாளர் பட்டியலில் இருக்கிறாரு. இன்னும் சாய்குமார் ஆமா சிலர் இருக்கிறாங்க. இது எப்படி பாஜகவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இங்க எப்படி? இங்க வந்து பாஜகவா அதிமுகவா திமுகவா அதெல்லாம் இல்லை. எனக்கு 5 கோடி கொடுப்பியா, உன் வரலாறு என்ன, ஹிஸ்டரி என்ன, ஜாகிரபி என்ன, அதெல்லாம் தெரியாது, எனக்கு தேவையும் இல்லை. காசு கொடுத்துட்டியா, புஷி ஆனந்த் காசு கொடுத்துட்டியா, கொடுத்துட்டேன் போ ரைட் சீட் வாங்கிட்டு போ. ஏஃபார்ம் பி ஃபோனை கையெழுத்து பண்ணுமா, கையெழுத்து போட வச்சு கிளம்பு. நதி மூலம் ரிஷி மூலம் எதுவுமே தெரியாதுங்க. நாளைக்கு இந்த அன்ஃபார்ச்சுனேட்லி இவர் மேலே குற்றப்பின்னணி வழக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க? விஜய் அண்ணே என்னண்ணே அது யாருன்னு கேட்பார். அப்போ விஜய்க்கு இந்த 30 பேருக்கு நம்ம கையெழுத்து போட்டோன்னு 30 பேர் யாருன்னு கூட வச்சுக்க தெரியாது, ஒருத்தர் கூட வச்சுக்க தெரியாது. கொண்டு நீட்டுறதெல்லாம் கை அண்ணே சொல்லிட்டாரு கையெழுத்து பண்ணுமானே, சார் 30 கையெழுத்து அண்ணே சீலா வச்சுக்கலாமாண்ணே, கையெழுத்து போட கஷ்டமா இருக்குன்னு கேட்பார் விஜய். வேணா ஏன்னா இதெல்லாம் சீல் குத்த முடியாதா, நானே தான் கையெழுத்து பண்ணுவான்னு கேட்பார். ஏஃபார்ம் நான் தான் கையெழுத்து பண்ணுமா அப்படின்னு கேட்பார். இல்லை ஏஃபார்ம்ல வந்து எல்லாம் புஷியானதுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டன்னு சொல்லிட்டு நீங்களே கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு சொல்லியிருப்பார். ஏன்னா ஒரு கையெழுத்து போட முடியும், 30 கையெழுத்துலாம் போட முடியாது, அவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் கையெழுத்து போட முடியாது. ஒரு கையெழுத்து ஆனால் போடுறேன் உனக்கா அப்படி சொல்லியிருப்பார். அவ்வளோதான் தவிர இவங்க அது தெரிஞ்சிடும். நம்ம இந்த ஃபார்ம் அஃபிடவிட் அப்லோட் ஆகட்டும், நம்ம பார்த்துருவோம்ல. ஏஃபார்ம் இப்போ உண்மையிலே யார் கையெழுத்து போட அப்போ தெரியும் நமக்கு உண்மையிலே எந்த அளவுக்கு சோம்பேறியா இருக்காங்க இவங்கிறது தெரியும். ஸோ நீங்கள் வந்து வர்றவங்களுக்கு ஒரே ஒரு கேட்டகரி தான், தமிழ்நாடாக இருந்தாலும் புதுச்சேரியாக இருந்தாலும். மாவட்ட செயலர் ரொம்ப நாளாக இருந்தீங்கன்னா அந்த காசு கேட்க மாட்டோம், காசு கொடுக்கவும் மாட்டோம், நீங்கள் உங்களோட எலெக்ஷன் எக்ஸ்பென்சஸ் கொடுக்க மாட்டோம். நீ ஏன் கடந்து சாகு எப்படியோ புது ஆளை கூட்டிட்டு வரியா வா, வியாபாரம் கூட்டிட்டு வர புரோக்கருக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்போம், வியாபாரத்துக்கு கூட்டிட்டு வர மாவட்ட செயலருக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்போம், பெரிய அமௌண்ட்டை புஷியானது எடுத்துக்குவார், கொஞ்சம் காசை கட்சி கொடுப்பார். இதுதான் வந்து விதி. கட்சிக்கு காசு போகுது கட்சிக்கு காசு போகுது தான் செய்யுது. கட்சிக்கு அஃபிஷியலாக வாங்கிக்கிறாங்க, வாங்கி அதை உள்ள போடுறாங்க. அதை தாண்டி புஷிக்கு நிறைய காசு போகுது, மாவட்ட கொஞ்சம் காசு போகும், கூட்டிட்டு வர புரோக்கர் கொஞ்சம் காசு போகும். இல்லை இதில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? புஷி ஆனந்த் மாதிரி, நிர்மல்குமார், அருண்ராஜ் இந்த மாதிரியான தலைவர் இல்லைங்க. புஷி ஆனந்த் அவ்வளோ பகிர்வாரங்கிறதுல ஜானு கொஞ்சம் இருக்கலாம், ஜானும் மேபி காசு வாங்கலாம். மற்றவங்களாம் இந்த செட்டப்ல வர மாட்டாங்க, யாரை தேர்ந்தெடுக்கணும் செட்டப்ல வர மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு செங்கோட்டையன் அவருக்கு இன்னைக்கு என்ன பெரிய அதிருப்தினா, செங்கோட்டையன் அவர்களுக்கும் சத்யபாமா அவர்களுக்கு மட்டும்தான் சீட்டு, உங்கள் ஆதரவு யாருக்கும் சீட்டு கிடையாதுன்னு சொல்லி சொல்றாங்க. அவர் பெரிய அதிருப்தியில் இருக்காரு. நான் ஒரு பெரிய கூட்டத்தை நீங்க பாத்துருக்கலாம், அன்னைக்கு பஸ்ஸா இறங்கினாங்க, புஷியானந்த கையில கொடுத்து கை கொடுத்தாரு, எல்லாம் பண்ணாங்க இல்லையா, ஒருத்தர் கூட சீட்டு கிடையாதுன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப அவர் அந்த பிரச்சனை தான் பார்ப்பார். ஏன் சீட்டு கிடையாது, நீங்க வியாபாரம் பண்ண முடியும், நான் வியாபாரம் பண்ணணும், ஏற்கனவே 2 சீட் எனக்கு வியாபாரம் எல்லாம் பிடிச்சி, உங்களாலையும் சத்தியமானாலே எனக்கு 3 கோடி ரூபாய் லாஸ், அப்போ மீதி இருக்க தொகுதி நான் வியாபாரம் பண்ணணும்னு நினைப்பேனா, நான் உங்களுக்கு ஃப்ரீயா சீட்டு கொடுப்பேனா? இல்லை சார், நான் கேட்கக்கூடிய ஒரு அடிப்படை கேள்வி,
இது வந்து புதிய கட்சி. இந்த கட்சியில் வந்து நம்ம ஒரு 3 கோடியே கொடுத்து இதில் வேட்பாளராக நிற்கிறோம்னு சொன்னால் நாளைக்கு நம்ம வெற்றி பெற்று ஆகணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருந்தால் தானே கொடுப்பாங்க. இல்லைங்க, அதெல்லாம் கிடையாது. நீங்கள் வர்றவங்க ஏன் வர்றாங்க, நமக்கு பிற்காலத்தில் இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது, எனக்கு ஒரு அரசியல் ஆசை இருக்குங்கிறது ஒன்று. இதை வச்சு அவர் ஒரு வியாபாரம் பார்க்கலாம். இவர் போய் சரண்டர் ஆகலாம். திமுக அதிமுகட்டையும் நான் இங்கே 3 கொடுத்துருக்கேன், நீங்கள் 4 கொடுப்பீங்களா, 5 கொடுப்பீங்களா, வாபஸ் வாங்கினா வாபஸ் வாங்கிக்கிறேன், இல்லை உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணால் பிரச்சாரம் பண்ணுறேன். இது நடக்கும். ஏன்னா நம்ம யாருன்னே தெரியாதுல்ல. 234ல் பல பேர் யாருன்னே தெரியாமல் புதுசாக ஒருத்தர் இழுத்துட்டு வரீங்க நீங்கள். கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலுக்கு பிறகு கட்சி இருக்குமா இருக்காதுன்னு நமக்கு தெரியாது. 2026 முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், விஜய் சினிமாவுக்கு போயிடுவார், புஷியானந்த் பல ரியல் எஸ்டேட் தொழிலுக்கு போயிடுவார், ஆதவர்ஜன் லாட்டரி பிசினஸ்க்கு போயிடுவாப்ல. செய்வார், அவர் வந்து அரசியல் வியாபாரம் பார்ப்பாரு. பட் பிரதானமாக லாட்டரி பிசினஸ்க்கு போயினா 30 நாள் உங்களுக்கு 3 வருஷத்துக்கு என்ன வேலை, அடுத்து பார்லிமெண்ட் தேர்தல் தானே வேலை. சீரகுமாரும் மற்றபடி பல வேலைக்கு போயிடுவார். அருண்ராஜுக்கு குவாரி பிசினஸ்லாம் நிறைய இருக்கு, அவர் ஊழல் பண்ணி சேர்த்த பணம்லாம் நிறைய இருக்கு, அதனால அதை அவர் பார்த்துக்குவார். மேல்மட்ட நிர்வாகிகள் காலி ஆயிடும், கட்சியெல்லாம் காலி ஆயிடும், பணம் அரசியல் பூட்டிடுவாங்க. பாதிக்கப்பட போறது யாருன்னு கேட்டீங்கன்னா கீழே இருக்கிறவங்க தான். அதே மாடு செயலர்கள்ட்ட அவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளவு சம்பாதிக்கணும் சம்பாதிச்சிருக்கல. அதனாலதான் இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா பிரதானம் வந்து அரசு ஜெயிக்கிறதெல்லாம் கிடையாது, தளபதியை சிஎம் ஆக்குறோம் அதெல்லாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா நான் ஒரு ஸ்டாண்டு சொல்றேன், விஜய் எலெக்ஷன் நிற்கவே மாட்டார். பெரம்பூர் திருச்சி கிழக்கு அது கன்ஃபார்ம் ஆயிடும், கொஞ்ச நாள் கன்ஃபார்ம் ஆயிடும். என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து நிற்க மாட்டாதுன்னு நினைக்கிறேன். அப்போ நீங்க எவ்வளவு சம்பாதிக்கணும் சம்பாதிச்சுக்கோங்க. அடி வாங்கி மிதி வாங்க போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒன்றியம் நகரம் எல்லாரும் கனவுல இருக்காங்கல்ல, அடுத்து உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுதுப்பா, அதில் நம்ம பெருசாக கோல வச்சு போகிறோம், அதில் நம்ம ஜெயிக்க போகிறோம்னு நினைக்கிறேன்ல, அவன் அடி வாங்குவோம். ஏன்னா அவன்லாம் ஜெயிப்போங்கிற நினப்பில் இன்னும் காசு கொடுத்துட்டே இருக்கான். அவன்கிட்ட எலெக்ஷனுக்கு தனியாக ஒரு கலெக்ஷனை போடுவாங்க இவங்க. இதெல்லாம் நடக்கும். ஸோ இவங்க தான் பாதிக்கப்படுவாங்களே தவிர மேல்மட்ட நிர்வாகிகள் யாரும் பாதிக்கப்பட்டாங்க. யாரால எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ சம்பாரிச்சு பொழைச்சிக்கிறதா புஷியானந்தோடைய ஜென்ரலான ரூல். நம்ம சொல்லணும், முதல்ல அதான் ஓப்பன்லேயே சொன்னேன், இது வியாபாரம் செய்வதற்காக துவக்கப்பட்ட கட்சி. 2026 வியாபாரத்தை எவ்வளோ சுமூகமாக செய்ய முடியுமோ அது சுமூகமாக செய்வார்கள். கரூரில் இருக்கக்கூடிய மக்களை வந்து பல கடிதங்கள் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. அங்கே வந்து ஸ்ப்ரே அடிச்சிட்டாங்க, மயக்கம் வர்றதுக்கு நிறைய பேர் குத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு கான்ட்ரவர்சி ஓடிட்டு இருந்ததில்ல. அது சம்பந்தமாக கடிதங்களை விஜய் வந்து சிபிஐ அலுவலகத்தில் கொடுத்தான்னு சொல்லி ஒரு பேச்சு கடைசி இந்த விசாரணை நடக்கும்போது அதை பற்றி ஏதாவது தெரியுமா? இல்லைங்க, நீங்கள் அதெல்லாம் வாய்ப்புகளே கிடையாது. நீங்கள் இன்னொன்று அந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்திருந்தா அங்கே வந்த 27,000 பேர் விஜயோட ரசிகர்கள் எல்லார் கையிலையும் ஃபோன் வச்சிருந்தான். ஏன்னா அவனுடைய அல்டிமேட் இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது முடிஞ்சோன்னா ரீல்ஸ் போடணும். பெரும்பான்மையான இளைஞர்கள், பெரும்பான்மையான நீங்கள் வந்து பெரும்பான்மை எல்லாத்தையும் சொல்லலை, தலைவனோட ரீல்ஸ் போட்டேன் பாருங்கிறதான். இப்போ எல்லாரும் ஒருவேளை ஸ்ப்ரே அடிக்கப்பட்டிருந்துச்சு, இல்லை உண்மையிலே யாராவது பாட்டில் எடுத்து அடித்தாங்க, உண்மையிலே செருப்படுத்து அடித்தாங்கன்னா ஏதாவது ஒரு கேமராவில் கண்டிப்பாக பதிவாயிருக்கும். பதிவாயிருந்தது பாட்டில் ஒருத்தர் கீழே அண்ணா செத்து போயிட்டானா பாருனான்னு சொல்லி கதறின வீடியோ நம்ம பார்த்தோம். அவரோட டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக அவர் கூப்பிட்றதுக்காக பண்ணாங்க. அது ஒரிஜினாவே அஸ்மிதாங்கிற குழந்தை காண போச்சுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி அதை சொன்னேன். இதெல்லாம் நம்ம கண் கூட பார்த்துட்டோம். எல்லா மீடியாட்டையும் ஃபுட்டேஜ் இருக்கு, இன்னும் சொல்லப்போனால் இவங்கள்ட்டையும் ஃபுட்டேஜ் இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது இருந்தா விஜயே எடுத்து வெளியே போடலாமே, ஃபுட்டேஜ் ஒன்று எடுத்து ஏன் போட முடியல? இன்னும் சொல்லப்போனா எந்த அளவுக்கு உண்மை போயின்னு தெரியாது. சில வீடியோஸை விஜய் தரப்பு அழிச்சிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா, அதுதான் வந்த செய்திங்கிறது. செந்தில் பாலாஜி விசாரிக்கப்பட்டார். அவர் ஏதாவது அழிச்சாரா, அழிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? இல்ல. அவர் அழிச்சாலும் நீங்க எடுத்து கொடுக்கலாம். இல்ல அவர் ஆள் விட்டாரா, அப்பா பாருங்க திமுக கொடி போட்டு வந்தாங்க, திமுக எல்லாரும் போட்டோ எல்லாம் உடனே எடுத்து கண்டுபிடிச்சிருக்கீங்களா சார்? திமுக ஒன்றிய செயலாளர் ஒருத்தர் உள்ள வந்திருக்கான் பாருங்க, திமுக நிர்வாகத்தில் வந்திருக்கான், அது எதுவுமே இல்லையே. நீங்க செந்தில் பாலாஜி ஏதோ பண்ணிட்டாரு, அது பண்ணிட்டாரு, இது பண்ணிட்டாரு, அதுக்கு ஏதாவது ப்ரூஃபா இருக்கா? எதுவுமே இல்லை. ஆனா இந்த பக்கம் உங்களுடைய இன்எக்ஸ்பீரியன்ஸ்க்கான எல்லா ப்ரூஃபும் இங்கே இருக்கு. நான் சொல்றேன், ரொம்ப கடுமையாக கூட சொல்லலை, உங்களுடைய அனுபவமின்மை, அக்கௌண்டபிலிட்டி எடுக்கவே மாட்டேன் நீங்க சாதிச்சு நின்னது, சத்தாலும் பரவாயில்ல நான் பேசிட்டு இருந்தது, எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கு. அதுதானே சிபிஐ கேட்பாங்க. எங்க மேல இருந்து ஷார்ட்ஸ் பாக்குறோம் நாங்க, எப்படி உங்களுக்கு தெரியணும்னு நீங்க சொல்லுவீங்க? நீங்க இறந்து போயிட்டாங்கன்னு கூட தெரியாதுன்னு கூட சொல்லுங்க. அங்க ஒரு அசம்பாதம் நடக்கலன்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க? மக்கள் வந்து கதறிட்டு இருக்காங்க, கீழே விழுறாங்க, ஆம்புலன்ஸ் வருது, நீங்களே தண்ணி வந்து ஆம்புலன்ஸ் வருது இல்ல? ஆமா, ஆம்புலன்ஸ் வரும்போது நீங்க என்ன சொல்றீங்க? முதல்ல வேணும்னே விடுறாங்கப்பான்னு நினைக்கிறீங்க, அடுத்த செகண்ட் என்ன மாத்துறீங்க? நம்ம கொடி போட்ட ஆம்புலன்ஸ் உள்ள விடுங்கப்பான்னு சொல்லி சொல்றீங்கல்ல. அப்ப உங்க கொடி போட்ட ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா ஏதோ பெரிய பிரச்சனை நடக்குது போல இருக்கு, மக்களுக்கு விலகி போங்க, கிளம்புங்க. அப்புறம் கூட நான் பேசிக்கிறேன், மறுபடியும் கூட கரூருக்கு வரேன், எல்லாரும் விலகுங்க, ஏதோ ஒரு அசம்பாதம் நடக்குமா நான் ஃபீல் பண்றேன் அப்படின்லாம் நீங்க சொல்லிருந்தீங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு மக்கள் மேல ஒரு இது இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம், மனிதாபிமானம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இல்ல அந்த 10 ரூபா பாட்டில் பாட்டு பாடியே தீரணும் இன்னைக்கு, அதான் நம்ம அஜெண்டா. ஸ்கிரிப்டை முடிச்சிட்டோம் சார், எப்படியாவது ராபிட் இவன் வந்து பஸ்ட் ஹோகயா சார்னு அவரோட பவுன்சர் சொல்லி சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு, நான் இதை சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துடுறேன், செந்தில் பாலாஜி விஷயத்தை சீக்கிரம் சொல்லிட்டு வாங்க சார், அதை ஒரிஜினல் சொல்றாரு. மக்கள் சாகும் போது நீ அதான் முக்கியமா?
பேசுவோம் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் விஜய் அவர்களுடைய அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள், கட்சி நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறதுங்கிறது. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி.